ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து பிரியாணி ரெசிபி தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம். நான் இன்றைக்கி செஞ்சு பார்த்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ நான் அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ வாங்க பார்ப்போம். இதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து நான் 2 லார்ஜ் பொட்டேட்டோ அதை நல்லா பீல் பண்ணிவிட்டு பெருசாக கட் பண்ணிக்கொள்ளணும். இதை வந்து நான் பீஃபோட போட்டு தான் குக் பண்ண போகிறேன். அதனால ப்ரெஷர் குக்கரில் போடுறதுனால கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கணும். பிரியாணிக்கு வந்து பொட்டேட்டோ வந்து பெருசாக தான் வைக்கணும். ஸோ அப்போ தான் நல்லா வைக்கும். பார்த்திங்கன்னா நான் ஆனியன் வந்து லார்ஜ் சைஸில் 2 ஆனியனை வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு, ஆனியன் வந்து நல்லா கூடுதலாக போட்டால் தான் நல்லா வைக்கும். நீங்கள் வந்து இதுக்கு வேறையாக ஆனியன் ஒரு 2-3 கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுக்கொண்டா லேஸ் பண்ணக்கிட்ட அதையும் போடலும். ஸோ நான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணலை, டைம் இல்லை, ஸோ செய்யலை. இது ஒரு அவசரமாக செஞ்ச பிரியாணி. ஸோ நிறைய இன்க்ரீடியன்ஸ் இதில் மிஸ் ஆகிக்குது. ஆனாலும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஈக்கிறத வச்சு எப்படி செஞ்சேன்னு தான் இதில் இருக்குது பாருங்கள். ஜிஞ்சர் கார்லிக் வந்து நான் பேஸ்ட் பண்ணலை, ஸோ இடிச்சு தான் எடுத்தேன். பாருங்கள், நான் பீஃபை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் வந்து இப்போ நான் கட் பண்ணி வச்ச பொட்டேட்டோவை தான் போட்டு குக் பண்ணுறேன். ப்ரெஷர் குக்கரில் போட்டு பீஃபோடு சேர்த்தே குக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கும், பீஃபோட போட்டு பொட்டேட்டோவை குக் பண்ணால் பீஃபோட சேர்ந்து பொட்டேட்டோ வந்து நல்லா குழஞ்சிரும்ண்டு. ஸோ ஒன்றுமே ஆகாது, அப்படியே முழுசாக தைக்கும். பீஃப்டுள்ள அந்த பீஃப்டு டேஸ்ட் அப்படியே பொட்டேட்டோக்கு போயிட்டு நல்லா பீஃப்டு டேஸ்ட் வந்து பொட்டேட்டோவில் வைக்கும். அதுக்கு தான் 2 ஒன்றா போட்டு குக் பண்ணேன். இங்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்னு பாருங்கள். இப்போ இதெல்லாம் போட்டு நான் தண்ணியை வந்து கொதிக்க வைக்கிறேன். ஸோ தண்ணியில் தான் நான் எல்லாம் போட்டு நான் நெய் ஒன்றுமே இதுக்கு சேர்க்கலை. சும்மா தண்ணியில் எல்லா ஸ்பைசஸையும் போட்டு கொதிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சுடு தண்ணியில் வந்து பாஸ்மதி அரிசியை நான் ஊற வச்சுருந்தேன். ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை தான் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதில் ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். நெய்லையும் செய்யுங்க, நெய்யில் செஞ்சாலும் நல்லா இருக்கும். நான் ஃபுல்லாக நெய்யில் இல்லாமல் நான் அரைவாசி ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணுவேன். நெய்யை மட்டும் சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் ஆனியன் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகாது, அப்படியே கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால தான் நான் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு போக தான் நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணி அது அப்படியே நல்லா சூடாயினதுக்கு அப்புறம் நான் கட் பண்ணி வச்சுக்கிற அந்த பெரிய வெங்காயம் 2ஐயும் அப்படி ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாதிரி வரதுக்கு மாதிரி ஃப்ரை பண்ணணும். இப்போ நான் அந்த ஆனியன் எல்லாம் ஆயிலில் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக மூடி வச்சா கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆகிடும். பிரியாணிக்கு வந்து ரைஸை வந்து ஓவர் குக் பண்ணப்படாது. நான் வந்து மிச்சம் குக் பண்ணலை, நான் லைட்டாக குக் பண்ணி தான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு போகிறோம், நான் அதை தம்மில் போடுவேன். அப்போ ரைஸ் வந்து இன்னும் குக் ஆகிடும். இப்போ ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் அதை ஆட் பண்ணிவிட்டு நான் அதை இடித்து தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் மற்றது க்ரீன் சில்லியை பெருசாகவே நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு வந்து டொமேட்டோ 2 நான் பெரிய டொமேட்டோ 2 கட் பண்ணி சேர்க்குறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டொமேட்டோ வந்து நீங்கள் பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணி சேர்த்துக்கொள்ளும், இல்லைன்னா டொமேட்டோ பேஸ்ட் இருக்குது, பேஸ்ட்டும் ஆட் பண்ணிடலும். இதுக்கு வந்து நான் பிரியாணி மசாலா, கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் இதை சேர்த்திக்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவு
உங்களுக்கு விருப்பம் மாதிரி அளவை மாற்றி கொள்ளலும். இதுக்கு நான் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த டொமேட்டோ வந்து கொஞ்சம் குக் ஆகிற வரைக்கும் இதை வந்து கொஞ்சம் அப்படி நாங்கள் கொஞ்சம் மூடி வச்சோம்னு சொன்னால் கொஞ்சம் டொமேட்டோ எல்லாம் குக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா குக் ஆகிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் பொட்டேட்டோ வந்து பீஃபோட சேர்த்து வேக வச்சிருந்தேன் தானே, இப்போ அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் உள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அது ரெண்டையும் வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுப்போ அந்த தண்ணியை வந்து ட்ரெயின் பண்ணிடாமல் அதையும் அந்த கிரேவியில் அப்படியே சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் நல்லா வைக்கும். இதுக்கு வந்து நான் கர்ட் தயிர் தான் சேர்த்திக்கிறேன். தயிரை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு தயிரை ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணிக்கு வந்து தயிர் வந்து ஸ்பெஷல். தயிர் வந்து போட்டால் தான் நல்லா வைக்கும். இப்போ நான் வந்து உப்பு வந்து நான் உப்பு போதாச்சுட்டு உப்பு போட்டிக்கிறேன். நீங்கள் டேஸ்ட்டை பார்த்து உப்பு போட்டுக்கொள்ளுங்க. இப்போ நான் இதில் கொத்தமல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கொத்தமல்லி இலை போட்டிங்கன்னு சொன்னால் கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்கு வந்து நான் இதில் இப்போ அதில் உள்ள அரைவாசி கறியை நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் வேறையாக. நான் இப்போ லேஸ் பண்ணுறதுக்காக அதுக்கு மேலே நான் ரைஸை போடுறேன். இப்போ நீங்கள் அதுக்கு மேலே பாருங்கள் ரைஸ் உடையாமல் இப்படி நல்லா இருக்குதுன்னு சொல்லி. ரைஸை வந்து ரொம்ப குக் பண்ணிடாமல் பாஸ்மதி வந்து ரொம்ப குக் பண்ணாமல் இதுன்னு சொன்னால் தான் பிரியாணி நல்லா இருக்கும். ரைஸ் உடையாமல் வைக்கிறதுக்கு மாதிரி லேஸாக போட்டுட்டு இப்போ இன்னொரு லேயர்ஸ்க்கு நான் வந்து ரைஸை போட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர்ஸ்க்கு திருப்பி நான் எடுத்து வச்சுக்கிற அப்படி கறியை தான் போட போகிறேன். மிச்சம் இப்போ நாங்கள் கரண்டியால் எதாலையும் நல்லா அதை கிளறி விட்டுறப்படாது. அதுக்கு மேலே நான் கொத்தமல்லி எல்லாம் போடுறேன். புதினா கொத்தமல்லி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் திருப்பி எடுத்து வச்ச கறியை தான் இப்போ மேலே போடுறேன். ஆனியன் வந்து நான் ஃப்ரை பண்ணி வைக்கல. அப்படி ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அதையும் போடலும் நல்லா இருக்கும். ஆனியன் என்ன சரி நட்ஸ் ஏதாவது நல்லா ஃப்ரை பண்ணி கீயில் அதையும் போடலும். ஸோ நான் இன்றைக்கி அது ஒன்றும் போடலை, அது ஈக்கலை இன்றைக்கி. ஸோ ஃபுட் கலரிங் கொஞ்சம் போட்டிக்கிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அதையும் போடலும். பார்த்திங்கன்னா தம்மில் போடுற சுட்டி நான் கொஞ்சம் மேலால் பட்டர் போட்டிக்கிறேன். பட்டர் வந்து மெல்ட் ஆகி நல்ல ஸ்மெல் ஆகிக்கும். ஸோ அதுக்கு தான் போட்டேன். தேவையானது அது போடலும். பார்த்திங்கன்னா ஒரு க்ளீனான ஒரு க்ளோத் ஒன்றால் மூடிட்டு அதுக்கு மேலே நல்ல லிட்டால் மூடிட்டு அது ஆவி வெளியே வராமிக்கிறதுக்கு நல்லா டைட்டாக மூடி வச்சிங்கன்னு சொன்னால் தம்மில் பிரியாணி நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். பார்த்திங்கன்னு சொன்னால் நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சேன். அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க. பார்த்திங்கன்னா அடி பிடிச்சி ஒன்றுமே வைக்காது. ஸோ பண்ணிங்க நான் தவா ஒன்று வச்சு அதுக்கு மேலே தான் நான் தம்மில் போட்டேன். ஸோ சட்டியை வந்து அப்படியே நீங்கள் ஸ்டவ்லேயே அதுக்கு மேலேயே வச்சு ஸ்டவ்க்கு மேலேயே வச்சு அப்படி வச்சிங்கன்னு சொன்னால் அடி பிடிச்சிடும். ஸோ பனியை தவா வந்து கட்டாயம் வச்சு தான் தம்மில் வைக்கணும். பார்த்திங்கன்னு சொன்னால் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி. நாங்கள் மோஸ்ட்லி கிரேவி செஞ்சு அதில் போட்டு தானே ரைஸ் செய்வோம். நானும் அப்படித்தான். ஸோ அப்படி இல்லாமல் இப்படி லேஸ் பண்ணி செஞ்சேன்னு சொன்னால் பிரியாணி நல்லா வைக்கும். செஞ்சு பாருங்கள். செலோஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.